ஹாய் வெல்கம் டு T2G ஹெல்த் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தப்பி தவறி கூட இந்த உணவுகளை எல்லாம் வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிடக்கூடாது. அது என்ன மாதிரி உணவுகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேநீர் இல்லையா? எல்லாருமே காலையில் முதல்ல டீ குடிக்கிறது. இது ஆரோக்கியமா அப்படின்னு கேட்டு நம்ம யோசித்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது ஆரோக்கியம் கிடையாது. இது வயிற்றில் அமில அளவை அதிகரிக்கும் மற்றும் வயிற்று புரணியை எரிச்சலடை செய்யும். சேர்மங்களால் இது ஏற்றப்படுது. நீண்ட காலமாக நெஞ்செரிச்சல், வாந்தி இதையெல்லாம் ஏற்படுறதுக்கு இந்த தேநீர் வழிவகுக்கும். வெறும் வயிற்றில் இந்த தேநீரை சாப்பிடக்கூடாது. அடுத்தது காஃபி. டீயை போலவே காஃபியும் காலையில் முதல்ல வெறும் வயிற்றில் எடுத்துக்கக்கூடாது. நம்ம என்ன தான் காஃபி பிரியர் அப்படின்னா கூட காஃபி இல்லாமல் நம்மளோட நாளை தொடங்கவே மாட்டோம் அப்படின்னாலும் காலை உணவை சாப்பிட்ட பிறகு தான் காஃபி எடுத்துக்கணுமே தவிர வெறும் வயிற்றில் காஃபி எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா காஃபியை வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் அதிகமாக உற்பத்தியாகும். இது வயிற்றோட உட்புறத்தை சேதப்படுத்திடுது. அது மட்டும் இல்லாமல் இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தையும் அதிகரிக்க செய்யுது. அப்புறம் இனிப்புகள். பெரும்பாலான மக்கள் வெறும் வயிற்றில் இனிப்புகளை சாப்பிடுவாங்க. கிறிஸ்டட் செய்ய சக்தியை அதிகரிக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. இது தப்பு கிடையாது. ஆனால் இது கடுமையான ஸ்பைக் மற்றும் இரத்த குளுக்கோஸ் அளவு திடீரென வீழ்ச்சியடைய வழிவகுக்கும். இது எரிச்சல் மற்றும் சோர்வுக்கும் வழி செய்யும். இது உங்களோட நாள் ஃபுல்லாகவே அப்படியே டேமேஜ் பண்ணிடும். மேலும் இது ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் கிடையாது. இதில் ஃபுல் நாள் முழுவதும் அதுக்கான ஆற்றலை தக்க வச்சுக்க தவறினாலும் வேலையில் குறைந்த உற்பத்தி திறனையும் உண்டாக்கும். மேலும் இது மார்னிங்கில் அடிக்கடி நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது பற்களுக்கும் நிறைய தீங்கு விளைவிக்கும். ஏன்னா இது குழிவுகளில் அபாயத்தை அதிகரிக்கும். இப்போ சமீபத்திய வாய்வலை பராமரிப்பு தயாரிப்புகளை, அதாவது 1 மில்லிகிராமில் பார்த்தீங்கன்னா குளிரூட்டப்பட்ட பானங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இப்போ ஒரு கிளாஸ் நம்ம எடுத்துகிட்டு சரி காலையில் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஜூஸ் குடித்தோன்னா அது தப்பு. தண்ணீரோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கிளாஸ் ஜூஸ்க்கு பதில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கலாம். ஆனால் ஒரு கிளாஸ் குளிர்ந்த நீர் அல்லது குளிர்பானங்களோடு சேர்த்து நம்ம குடித்தோம் அப்படின்னா அது ஆபத்து. ஆனால் வெறும் நார்மல் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கலாம். குளிர்ந்த பானங்கள் நம்மளோட செரிமான அமைப்பை என்ன பண்ணிடுது, மந்தமாக்கிடுது. அது மட்டும் இல்லாமல் சளி ஏற்படவும் வழிவகுக்குது. அதுக்கு பதிலாக நம்ம வெது வெதுப்பான நீர் இல்லைன்னா பழச்சாறுகள் இதையெல்லாம் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். குளிர்ந்த பானங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் காரமான உணவை நம்ம விரும்புகிறோம் அப்படின்னாக்கா காலை உணவாக அதை எடுத்துக்கக்கூடாது. காரமான உணவுகளை வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது என்னாகும், அல்சர் ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதை வெறும் வயிற்றில் எடுத்துக்கக்கூடாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை காய்கறிகள். கலோரி உணர்வோட ஆரோக்கியமாக சாப்பிட விரும்புகிற சில பேர் என்ன பண்ணுவாங்க, பச்சை காய்கறிகள் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கீரைகள் ஏற்றப்பட்ட சாலட் சாப்பிடுவது ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஆனால் அது அதிக நார் சத்து உள்ளது. ஸோ அதனால் காலை உணவாக அதை உட்கொள்ளும்போது கார்போஹைட்ரேட்டுகள் இல்லாமல் வெறும் பச்சை காய்கறிகளை மட்டும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது கேஸ் ப்ராப்ளமும் ஏற்படுத்தும். கொஞ்சம் கார்போஹைட்ரேட், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அது மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மருந்து. கடைசியாக நம்ம மனசில் வச்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ மருந்துகள் ஒரு நுண்ணுயிரி எதிர்ப்பிகள் மற்றும் வலி நிவாரணிகள் இது மாதிரி நிறைய நம்ம மெடிசின்ஸ் எடுத்துப்போம். இதை நம்ம எல்லாருமே டேப்லெட் போடும்போது சாப்பிட்ட பிறகு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மருந்துகள் குடல் புரணியை எரிச்சலடை செஞ்சு வயிற்று புண்களை உண்டாக்கும். மேலும் மருந்துகளில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் பயனற்றதாக இருக்கும். இருப்பினும் எல்லா மருந்துகளையும் நம்ம தவிர்க்கக்கூடாது. சில மருந்துகள் வெறும் வயிற்றில் போடுற மாதிரி இருக்கும். ஆன்டாசிட்கள், வாந்தி எதிர்ப்பு மருந்துகள் இது இருக்கும். இதை டாக்டரோட அட்வைஸ் படி வெறும் வயிற்றில் போடலாம். ஆனால் மற்ற மருந்துகளை வெறும் வயிற்றில் போடக்கூடாது. ஸோ அது நிறைய ப்ராப்ளமை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் தக்காளியை ஒருபோதும் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய டானிக் அமிலம் இரைப்பையில் சுரக்கும் அமிலத்தோடு இணைந்து நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் அல்சர் ப்ராப்ளம் வரும். ஸோ நமது ஆரோக்கியத்திலும் உடலை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் நிறைய உணவுகள் பங்கு வகிக்குது. ஸோ இப்போது நம்ம படிப்பு, வேலை நேரம் இதையெல்லாம் காரணமாக வச்சு நம்மளோட உணவு வகைகள்லாம் நிறைய மாறுது. நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்றது கிடையாது. ஒரு நாளைக்கு எந்த உணவை நம்ம அவாய்ட் பண்ணாலும் மார்னிங் உணவை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. இது நம்ம நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கோம். காலையில் வயிறு காலியாக இருக்கிறதுனால நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது நேரடியாக வயிற்றோட உள் அடுக்க போய் பாதிக்கிறது. காலையில் வயிற்றை நம்ம காலியாக வச்சுருக்கவே கூடாது. காலையில் நம்ம வயிற்றை காலியாக வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா வயிற்று எரிச்சல் உணர்வு, வயிற்று வலி, நெஞ்செரிச்சல், அஜீரணம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் காலையில் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி காலையில் ஐஸ் உள்ள பொருட்களையும் சாப்பிடக்கூடாது. ஐஸ் கட்டிகள்,
கோல்டு காஃபி, ஐஸ் டீ, ஐஸ்கிரீம் இதையெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ இதுக்கு பதில் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு க்ரீன் டீ போல் எடுத்துக்கலாம். ஸோ அது நம்ம மார்னிங் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சிட்ரஸ் பழங்கள், விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய வெறும் வயிற்றில் சிட்ரஸ் பழங்களை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் விட்டமின் சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணும், உள்ற வந்துட்டு நம்ம குடலில் போயிட்டு அதை அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சமாக பல அமிலங்கள், அமிலத்தன்மை, இறப்பை அலர்ச்சி இது எல்லாமே அதை அதிகரிக்க செஞ்சிடும். குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து இந்த சிட்ரஸ் பழங்களை வெறும் வயிற்றில் சாப்பிட்றத முற்றிலுமே அவாய்ட் பண்ணணும். ஆரஞ்சு, எலுமிச்சை, திராட்சை இதெல்லாம் சிட்ரஸ் பழங்கள் அதிக அமிலத்தன்மை உள்ளதாக இருக்குது. இது நெஞ்செரிச்சல், இறப்பை பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுத்தும். அதனால நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை எடுத்துக்கலாம். ஸோ எம்டி ஸ்டமக்கில் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் முலாம்பழம், காலையில் நிறைய பேர் ஜாக்கிங், வாக்கிங், எக்ஸசைஸ் எல்லாமே செய்வோம். ஸோ அப்போ வந்து இது மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பழங்கள், பழச்சாறு அதோட நம்ம நாளை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது உடனடியாக ஆற்றலை தரும் அப்படின்னு நினைப்போம். இருந்தாலும் தரும் கண்டிப்பாக. ஆனால் சில பழங்கள் அதில் நம்ம சாப்பிடக்கூடாது. அதில் முலாம்பழம் ஒன்று. தர்பூசணி, முலாம்பழம் இந்த மாதிரி பழங்கள் எல்லாமே முலாம்பழம் குடும்பத்தை சேர்ந்த பழங்கள். குறிப்பாக காலையில் கண்டிப்பாக இது சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த பழங்களில் வந்து நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது இந்த நார்ச்சத்து என்ன பண்ணுதுன்னா செரிமானத்தோட செயல்முறையை பாதிக்குது. மற்றும் அந்த டே ஃபுல்லாகவே என்ன ஆகும்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் துர்நாற்றத்துக்கு வழிவகுக்கும். ஸோ அதனால் வெறும் வயிற்றில் இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால் இதில் என்னென்ன காலையில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கிற இந்த லிஸ்ட்டை எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும். காலைல சாப்பிடக்கூடாது. இதை எல்லாத்தையும் விட நம்ம எது சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் போடுறோம். ஸோ அதை பார்த்து அதை மார்னிங் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப ஹெல்த்தியாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். ஸோ இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.